小轩窗梳妆，是谁家姑娘？轻轻又相遇铃铛。愿晚风送霜，愿凄尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残言，想与你相见，此情绵绵，心幸福绵绵。தளபதி யாரே? தளபதி, இளவரசி அரண்மனைக்கு போயிட்டாங்க. அவளுக்கு குணமாயிடுச்சா? பார்க்க நல்லாதான் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்களா? அரண்மனையில மன்னர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா? பார்த்து தளபதி. அப்படி என்னதான் கனவு கண்டீங்க இளவரசி? எதுக்கு அரண்மனையில வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கோம்? மன்னருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம 2 பேரையும் துரத்தி அடிச்சிருவாரு. உங்களுக்கு நல்ல மனசு இளவரசி. சும்மா ஏதாவது வளராத. அதோட நான் ஒன்னும் இங்க ஒளிஞ்சிட்டு இல்ல, ஒரு காரணமா தான் வந்திருக்கேன். இந்த தடவை கனவுல யாரும் சாகலையா? அவன் செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல, சரியான திருட. ஐயோ, காலையில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். உங்க கனவுல அப்படி என்னதான் பாத்தீங்க? என்னோட கனவுல அவனா? வேண்டாம் வேண்டாம், சின்ன பொண்ணு, அதெல்லாம் கேட்க கூடாது. அடிச்சுமா சொல்லுங்க இளவரசி, சீக்கிரமா சொல்லுங்களேன். எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்களேன். இங்க என்ன பண்றீங்க? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு என்ன முறைச்சு பாக்குறீங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாமே. அங்க வரவங்க போறவங்கள என்ன கொடுமைப்படுத்துறாங்க, நான் ஏன் அங்க வரணும்? என் அத்தை உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ கவலை விடு, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். வேண்டாம், எனக்கு உங்க அளவுக்குலாம் பொறுமை இல்ல. என் மேல இன்னும் கோவம் போகலையா? நான் உங்களை தேடி வந்திருக்கவே கூடாது. ஆனா என்ன பார்க்க தானே வந்த, அந்த பூவை காட்ட தானே வந்த. ஆனா அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியே. ராணுவ முகாம்ல உங்க கூட இருந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? அங்க ஒரு பொண்ணு இருந்தாலே. என்ன கவனிச்சுக்க அனுப்பி இருந்தாங்க. அது என் ஆளுங்க ஏதோ அனுப்பி வச்சுட்டாங்க. விடு, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் சொல்றதை நம்பு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. கண்டிப்பா நீங்க சொல்றதுக்கு என்னவோ இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கா? புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா?
சரி போனா போது கிளம்புங்க. என் மனசு மாறதுக்குள்ள போங்க. உனக்கு மறந்து போச்சா? இப்போ நீ என் குடும்பத்துல ஒருத்தி. என் மனைவி ஆனதுக்கு அப்புறம் நீ இங்க தங்க முடியாது. வா, வீட்டுக்கு போலாம். வரமாட்டேன். நீ வந்துதான் ஆகணும். ஏய், விடுங்க. நான் வரமாட்டேன். தளபதி விடுங்க. இளவரசி தளபதி இறக்கி விடுங்க. இறக்கி விடல, நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன். எங்க போவ? அவ்வளவு தைரியமா? ஆமா, நிறைய தைரியம் இருக்கு. தாயோ வா. என்ன எதுக்கு இதுல இழுக்கிறீங்க? இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஏதாவது எடுத்து கொடுங்களேன். ஒரு முறை நடக்கிற கல்யாணம் 3 ஜென்மம் தொடரும்னு சொல்லுவாங்க. ஆனா மனசார கல்யாணம் பண்ணிக்காதவங்க சில நாள் கூட ஒன்னா இருக்க மாட்டாங்க. எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. மனைவிக்கு பரிசா வேதனை தான் கிடைச்சது. கணவனுக்கு பிடிச்சதோ மலர்கள் தான். மனைவியை தவிர மத்த எல்லாத்தையும் நேசிக்கிறவரு எப்படி சகிச்சுக்க முடியும்? எழுது. எல்லாத்தையும் நேசிக்கிறது கண்டிப்பா குற்றம் இல்ல. இது கூடவா தெரியாது? தாயோ, இப்ப நான் சொல்றேன். அன்போடவும் கரிசனையோடவும் பேசக்கூடிய கணவன், கண்டுக்காத மனைவி, நேர்மையும் உண்மையும் இல்லாதவ. இப்படி இருக்கும்போது எப்படி இதயங்கள் சேர முடியும்? ஒரு ஒப்பந்தம் போடணும்னா அதுக்கு 2 பேரும் முடிவு பண்ணும். இல்லனா அதுக்கு பயன் இருக்காது. தாயோ, எழுதிரு. என்ன குறை சொல்றீங்களா? பரவாயில்ல, நான் சொல்றேன். இவருக்கு குடிக்கிறது பெண்களும் பிடிக்கும். இவ பேராசக்காரி, சோம்பேறி. நான் பேராசக்காரியா? நான் சோம்பேறியா? எப்படி? பகல் நேரத்துல தூங்குனா அது சோம்பேறித்தனம் தானே? திமிரு புடிச்ச ஆம்பல, மரியாதை தெரியாத ஆம்பல, மத்தவங்க மனச புரிஞ்சுக்க தெரியாத இளவரசி. என்னென்ன வெறுப்பேத்துறீங்களா? உனக்கு புரிய வைக்கிறேன். ஒண்ணு தளபதி இளவரசி எழுது. யாரு நிறைய காரணம் சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாம். நல்ல பொறுமையா பாரு. உன்னால என்ன பண்ண முடியும்னு நானும் பார்க்க தானே போறேன். இளவரசி, மன்னர் உங்களை வர சொன்னாரு. தந்தைக்கு என்னுடைய வணக்கங்கள். திடீர்னு இங்க வந்திருக்கியே, ஷோயோ கூட உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் இல்லையே. எதுக்காக இப்படிலாம் கேக்குறீங்க? சரி, அந்த விஷயத்தை விட. நீ இப்ப நல்ல நிலைமையில இருக்க. அன்னைக்கு என்ன கொல்ல வந்தவனோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னா இவரு தேடுதல் வேட்டையை நிறுத்தவே இல்லையா? தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். அன்னைக்கு நடந்தது இப்பவும் எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கும் சமீபத்துல வினோதமான கனவெல்லாம் வருது. அந்த தளபதி ஷோயோ அந்த கொள்ளக்காரங்களோட சம்பந்தப்பட்டிருப்பாரா? அவர் எப்படி உங்களை கொல்லுவாரு? அப்பா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சும்மா தான் கேட்டேன். ஆனா அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால படைத்தளபதி பதவியை திறந்துடுவாரோன்னு தோணுது. அவர்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதுன்னா உடனே என்கிட்ட சொல்லணும். கண்டிப்பா. நீ புறப்படலாம். கொஞ்சம் இரு. என்ன காகிதம் அது? இல்ல, இது தளபதியை பயமுறுத்துறதுக்காக நான் எழுதினது. இத மட்டும் அப்பா படிச்சுட்டாருன்னா கதை முடிஞ்சது. அத என்கிட்ட கொடு. என்னன்னு பாரு. இளவரசி, தயவு செய்து என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. ஓஹோ, அப்படியா? ஷோயோவை கண்காணிக்க சொல்லி அனுப்புனா சின்ன சின்ன விஷயங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல. அப்ப இது என்ன? இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறேன். இத எப்படி எழுதலாம்? நீ எழுதுனது மட்டும்தான் இதுல இருக்கு. கணவன் மனைவி சேர்ந்து தானே எழுதி கொடுக்கணும். நீ மட்டும் எழுதி கொடுத்தா எப்படி? நான் கொடுத்த வேலையும் செய்யல, உனக்கு வாழவும் தெரியல.
இது நான் மட்டுமே எழுதினதா இருக்கலாம். அதுக்காக உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்க மாட்டீங்களாப்பா? அவனுக்கு பூக்களையும் செடிகளையும் பிடிக்கும் எழுதி வச்சிருக்க. வேற எதுவும் தெரியாதா? அவனை பத்தி உனக்கு என்னதான் தெரியும்? வேற ஏதாவது ஆதாரம்? அப்படி எதுவும் இல்ல. எதுவும் இல்லையா? ஆனா எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 1 மாசத்துல நான் ஆதாரத்தை திரட்டுவேன். அப்படின்னா அவன் கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீ நினைக்கிற இல்லையா? ஆதாரம் எதுவுமே இல்லாம என்னால உறுதியா சொல்ல முடியாது. என்ன முட்டாள்தனம் இது? உன்னை பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கு பலனா இது? அப்பா, உங்க பாசத்தையும் அன்பையும் நான் என்னைக்கும் மறக்கல. நீங்க மட்டும் என்ன தத்தெடுத்துக்கலனா இந்த சூயை என்னைக்கும் அனாதையா இருப்பா. நான் உன்னை எப்படி வளர்த்தன்னு உனக்கே தெரியும். உனக்கு பொய் சொல்ற பழக்கம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். நீ திரும்பவும் அவன் வீட்டுக்கு போ. உன் கவனம் முழுக்க அவன் மேலதான் இருக்கணும். சந்தேகப்படுற மாதிரி எது தெரிஞ்சாலும் நேரடியா வந்து என்கிட்ட சொல்லணும். புரியுதா? புரியுதுப்பா. இப்ப போலாம். மன்னர்கிட்ட நீ என்ன சொன்ன? உங்களை பத்தி தப்பு தப்பா சொன்ன. எனக்கு வேற வழி தெரியல. நீ எழுதுனது அவர்கிட்ட கொடுத்துட்டல? ஒருவேளை நான் கொடுக்கலன்னு சொன்னா அப்போ அது தப்பா போயிடுமா என்ன? தளபதி ஷூ அவர்களே, மன்னர் காத்துக்கிட்டு இருக்காரு. பெருசா ஏதோ வேலை பார்த்துட்டு வந்திருக்க. பைத்தியம். மாமன்னருக்கு என் பணிவான வணக்கங்கள். எழுந்துருங்க. ஷீ ஹாஷங், உன்னை நான் எதுக்காக எங்க வர சொல்லியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியல அரசே. நீங்க சொன்னா புரிஞ்சுக்குவேன். என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உனக்கு சூயேவை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன். கணவன் மனைவியா மட்டும்தான் சேர்ந்து எழுதி அதை சபைக்கு கொண்டு வர முடியும். ஆனா அவ அதை தனியா எழுதி கொண்டு வந்து கொடுத்து தப்பு பண்ணிட்டா. சூயே என்னோட தத்தெடுக்கப்பட்ட மகளா இருந்தாலும் என் மகன் சூனுக்கு அவ ரொம்ப முக்கியமானவ. திமிரு பிடிச்சவதான். அதனால உன்னோட மாளிகையில அவ கொஞ்சம் தொல்லை பண்ணுவா. இளவரசியை பத்தி எனக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு நல்ல மனசு. காலப்போக்கில் அவங்க முன்னேறிடுவாங்க. அப்படின்னா பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தான் நான் உங்களை இங்க வர சொல்லியிருக்கேன். படைகளை வழிநடத்த 2 திட்டங்கள் இருக்கு. அதுல எது சிறந்ததுன்னு பாருங்க. இது ஷுன் அப்புறம் நீங்க எழுதுன மாதிரி தெரியுது. தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன வேணா திட்டம் போடலாம். ஆனா போர்க்களம்னு வந்துட்டா அங்க இதெல்லாம் பலன் கொடுக்குமான்னு நமக்கு உறுதியா தெரியாது. புரியுது புரியுது. உன் அண்ணன் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நீ அதுக்கேத்த மாதிரி தான் இருக்க. என்னோட அண்ணன் என்னை பத்தி சொல்லுவாரா? இல்லையா பின்ன? உன் அண்ணனுக்கு நீதானே எல்லாமே. அதே மாதிரி அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இது எதுவுமே சாத்தியம் இல்ல. இன்னைக்கு நான் இந்த அரியணையில உட்கார்ந்து இருக்கேன்னா அதுக்கு காரணமும் அவர்தான். உனக்கு உன் அண்ணனை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நாட்டுக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன். நானும் எங்க அண்ணனை போல அர்ப்பணிப்போட இருப்பேன். தளபதியும் அவர் மனைவியும் போர்ல இறந்துட்டாங்களாம். அவங்க மூத்த பையனும் போர்ல இறந்துட்டதா சொல்றாங்க. பாவம் சின்ன பையன் மட்டும்தான் இருக்கான். ஷுயே குடும்பம் ரொம்ப பாவம். அவனை விடுங்க. தள்ளி போங்க போங்க. உனக்கு எதுவும் ஆகலை. அழாதப்பா, உனக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம ஷூயே குடும்பம் என்னைக்கும் ஆளக்கூடாது. அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது உண்மையா?
இறந்து போனவங்க இந்த மரக்கட்டையில இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை இது உடைஞ்சு போயிட்டா என்ன ஆகும்? அவங்க சொல்றதையெல்லாம் நீ நம்ப கூடாது. அம்மாவும் அப்பாவும் நாட்டுக்காக இறந்திருக்காங்க. அவங்க ஒண்ணும் இந்த மரக்கட்டைக்குள்ள இல்ல. அவங்க காத்தோட காத்தா கலந்துருக்காங்க. இதுக்காக வருத்தப்படக்கூடாது. நம்ம பெற்றோர்களை நினைச்சு பெருமைப்படணும். நீ பெரியவனா வளர்ந்ததும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காக அவங்க கடைசி ஆசையை நிறைவேற்றணும். ஆனா நீயும் திடீர்னு அம்மா அப்பா மாதிரி என்ன விட்டுட்டு போயிட்டேனா? நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்ப நீ கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பியா அண்ணா? எதிர்காலத்துல என்ன நடந்தாலும் சரி, அண்ணன் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். சத்தியமா? சத்தியமா. நல்லா கேட்டுக்கங்க. என் பேரு ஷூமு. எங்க ஷூ குடும்பத்துக்கு அழிவே இல்ல. நானும் இங்க இருக்கேன். நான் ஷூ குடும்பத்தை சேர்ந்தவன். ஷூ யாவ் இருக்கேன். தளபதி, அரண்மனைக்கு போய் வந்திருக்கீங்க. உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். மாமன்னர் இப்பவும் நம்ம மேல சந்தேகம் தான் படுறாரா? அப்படி சொல்ல முடியாது. என் அண்ணனை பத்தி பெருமையா தான் பேசினாரு. முதல் மன்னருக்கு உதவி செய்ய தான் அன்னைக்கு ஏற்பட்ட தீ விபத்துல கூட தைரியமா நின்னு உயிரை விட்டுருக்காரு. மன்னரோட பதவியை காப்பாற்ற உயிர் தியாகம் பண்ணிட்டாரா? ஆனா அதுலதான் நமக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. சரி, உண்மை எதுவா இருந்தாலும் நாம இப்ப பாதுகாப்பா தான் இருக்கோம். இல்லைன்னா இளவரசி அவர் திருப்பி அனுப்பி வச்சிருக்க மாட்டாரே. அவ வந்துட்டாளா? வந்துட்டாங்களே. சரி, நீ அவளை இங்க வர சொல்லு. என்னது, இங்க வர சொல்லவா? ஆமா. சரிங்க, இதோ உடனே போறேன். வினோதமா இருக்கே. அப்பாவோட அப்பா ஒரு பிரபலமான ஆசிரியர். ஆனா அவரை சம்பந்தப்பட்ட எந்த ஆவணமும் இல்ல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருந்தாலும் நான் சூயாவை நல்லபடியா தானே பாத்துக்கிட்டேன். உங்களுக்கு மனசு நிறையலையா? இதுல ஏதாவது உண்மை ஒளிஞ்சிருக்குமா? உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது? ஷுங்வாங், நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். இப்பதான் இங்க வந்து பாக்குறேன். என்ன விஷயமா இங்க வந்திருக்க? கொஞ்சம் புத்தகங்களை தேடி வந்தேன். படைய வழி நடத்த ஆராய்ச்சியா? இங்க இருக்கிறதெல்லாம் முன்னாள் ஆசிரியர் விட்டு வச்சுட்டு போனது. எல்லாம் வானியல் சம்பந்தப்பட்ட குறிப்புகள். உனக்கு தேவையானது அந்த பக்கம் இருக்கு. ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னன்னு கேளு. இளவரசி சூய் எதனால எங்க அப்பா அவங்களை தத்தெடுத்துக்கிட்டாருன்னு தெரியுமா? ஆசிரியர் பிறப்பு கல்ல வச்சு கணிச்சதால மன்னருடைய உயிரை காப்பாத்திருக்காரு. ஆனா கடைசியில அவர் இறந்துட்டாரு. அதனால நல்ல எண்ணத்தோட மன்னர் அந்த பொண்ணை தத்தெடுத்துக்கிட்டாரு. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியுமே. இப்ப எதுக்காக நீ இந்த விஷயத்தை என்கிட்ட கேக்குற? அது சரி, வேற எதுவும் இல்ல? இருக்கு. நான் உங்ககிட்ட முதலையே தெளிவா சொல்லியிருக்கணும். நான் இந்த இடத்துக்கு வந்ததே தாகோஷியை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கதான். நீங்க தான் பெரிய ஆசிரியருடைய ஒரே மாணவன். அவர் எப்படி இறந்தாருன்னு தெரியுமா? ஆசிரியர் சொன்னது எனக்கு நினைவு இருக்கு. ஒரு மனுஷன் பிறப்புக்கல்ல பயன்படுத்தினா அதுக்கான விலையை கொடுத்தே ஆகணும். ஆனா நான்சாங் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாட்டோடைய நல்லதுக்காக அவர் அதை திரும்ப திரும்ப பயன்படுத்த வேண்டியதா போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் அது முடியல. அதனால அவருடைய உயிரே போயிடுச்சு. அதே மாதிரி
சூயேக்கும் நடந்துடக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. ஆனா கொடுமை என்னன்னு பார்த்தா அந்த பிறப்புகள் சூயோட உடம்புக்குள்ளதான் இருக்க. அப்பா திரும்பவும் அதே தப்ப செய்ய விட மாட்டாரு. என் ஆசிரியருடைய ஒரே ரத்தத்தை நானும் பாதுகாக்கணும். மன்னரை கொலை பண்ண முயற்சி பண்ணது யாருன்னு இப்போ வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. இதையெல்லாம் செய்யறவனுடைய நோக்கமும் என்னவா இருக்கும்னு தெரியல. இங்க பாரு, விடாமுயற்சி இருந்தா நிச்சயமா எதையும் கண்டுபிடிக்கலாம். என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? கொஞ்சம் இங்க வரியா? நீங்க வெளியே வாங்க. நான் தான் வான்னு சொல்றேன்ல. அதான் ஏற்கனவே உள்ள வந்துட்டேனே, அப்புறம் என்ன? நீங்க எழுந்திருச்சு வெளியே வாங்க. சரி, அப்ப அப்படியே வரேன். ஈலி ஷூவை என்கிட்ட கொடு. நீங்க கொடுங்க, அப்புறம் நான் தரேன். நான் ஒன்னும் இங்க சும்மா வரல. ஒரு மாசத்துக்குள்ள நீங்க தப்பு பண்ணதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அரசர்கிட்ட கொடுப்பேன். நேரம் வரும்போது நான் இங்க இருந்து அப்படியே கர்வத்தோட வெளியே போவேன். அப்படின்னா ஒரு மாசம் தானா? ஒரே மாசம்தான். உனக்கு தான் என் கூட இருக்க பிடிக்கலையே, அப்புறம் எதுக்காக திரும்ப வந்த? நீங்க தானே என்ன தேடி அரண்மனைக்கு வந்தீங்க, வா வான்னு கூப்பிட்டீங்க. இப்ப வேண்டான்னு சொன்ன எப்படி? நீ அழுதுகிட்டே அங்க போன, அதனால மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா மன்னர் அனுப்பி வைக்கலனா நீ வந்திருக்க மாட்டல. எதுக்கு கஷ்டப்பட்டு இங்க இருக்கணும்? அதனால நீ கிளம்பி போ. உன்னை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டோம். இல்ல, ஆதாரம் இல்லாம போனா அப்பா திட்டுவாரு, அப்புறம் ஏமானம் தான் போகும். கணவரே, நான் உங்களை குளிப்பாட்டி விடுறேன். ஒன்னும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன். சரி, இங்க கணவர்னு கூப்பிட்டா மட்டும் பத்தாது, மனசார கூப்பிடணும். என்ன கணவனா ஏத்துக்கிட்டாதான் நீ அப்படி கூப்பிடணும். உங்களுக்கு தெரியாதா, எனக்கு மூளை வேலை செய்யாது. நீங்க ஏன் பழச ஞாபகப்படுத்துறீங்க? இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்களேன். அப்பா என்னடானா புருஷன் வீட்டுக்கு போங்கிறாரு, புருஷன் என்னடானா அப்பா வீட்டுக்கு போங்கிறாரு. ரெண்டு பேருமே இப்படி பண்ணா என் மானம் தான் போகுது. தோள்பட்டைய புடிச்சு விடுறேன். இந்த பக்கம் கைய தூக்குங்க. ஏன் உள்ள வச்சிருக்கீங்க? ஏன் கண்ணமெல்லாம் செவந்திருக்கு? காதும் செவந்து போயிருக்கு. உடம்பு சரியில்லையா என்ன? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆளு விடு. இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்றீங்க, ஆனா நான் சேவகம் பண்ணும்போது அமைதியா தான் இருந்தீங்க. அளவுக்கு அதிகமா பேசாத, சரியான முட்டாள் பொண்ணு. எது, நான் முட்டாள் பொண்ணா? என்ன தளபதி, எதுக்கு வெளியே வந்துட்டீங்க? இந்த ஷூயை தொல்லை தாங்க முடியல, எனக்கு உடம்பு பிடிச்சு விடுறாளா? நல்ல விஷயம் தானே, இளவரசிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இத பயன்படுத்தி உங்க உறவை நீங்க மேம்படுத்திக்கலாம். மேம்படுத்திக்கிறதா? என்ன நம்ப மாட்டாலாம். இன்னும் ஒரே மாசம் தானா, ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கேங்கிறா. அட, அவங்க வேணும்னே சொல்லிருக்க மாட்டாங்க. சொல்லிருந்தா ஏன் வந்திருப்பாங்க? மன்னர் சொன்னதுனால வந்திருக்கா. இது நம்ம நினைக்கிற மாதிரி சுலபமா முடியற விஷயம் இல்ல. சரி தளபதி, உங்களுக்கு வேற என்ன தகவல் தெரிஞ்சது? இன்னைக்கு அரசவைக்கு போனப்போ ராணுவத்தை வழி நடத்த 2 புத்தகங்களை கொடுத்து எது சிறந்ததுன்னு கேட்டாரு. அதுல பெயர் குறிப்பிடப்படல, ஆனா அது ஷூனும் மன்னர் லிங்கும் தான் எழுதியிருக்கணும். நீங்க எதை தேர்ந்தெடுத்தீங்க? நான் எதையுமே தேர்ந்தெடுக்கல. அரசருக்கு சந்தேக புத்தி, அதனால இப்போ நாமளா முடிவெடுக்க கூடாது. நீங்க புத்திசாலி தளபதி. சீக்கிரமே விழா வரப்போகுது, அதனால இன்னும் கவனமா இருந்தாகணும். ரொம்ப நாள் ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது. இளவரசி அவரே அனுப்பி வச்சிட்டாரு. நாளைக்கோ நாளன்னைக்கோ இல்ல 1-2 மாசத்துலயோ அவரோட பையன் ஷுன்ன என்னோட இடத்துல அவர் உட்கார வைக்க போறாரு. ஷூன் வாங்க. ஆனா அவருக்கு கவிதைகள் மட்டும்தானே தெரியும். அவரால எப்படி படைகளை வழிநடத்த முடியும்? பொறுத்திருந்து பார்க்கலாம்.
அந்த ஆளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். துண்டை தூக்கி என் மூஞ்சில அடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு அரண்மனையில நடந்ததை கேள்விப்பட்டேன். அப்பா உன்னை கட்டாயப்படுத்தி இங்க அனுப்பி வச்சிருந்தாலும் உனக்கு இங்க விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமா கிளம்பலாம்க்கா. அந்த ஆளை பத்தி யோசிச்சாலே கோவமா தான் வருது. ஆனா அவர் விட்டு போக வாய்ப்பு கிடைச்சாலும் தைரியமா என்னால வர முடியல. ஒருவேளை இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மனசுல இருக்குது போல. என்னக்கா சொல்ற? நேத்து நான் திரும்பவும் கனவு காண ஆரம்பிச்சிட்டேங்கிற விஷயத்த இவன் கிட்ட சொல்லிடவே கூடாது. அப்புறம் இவன் என்னை முடிவெடுக்கவே விட மாட்டான். அவர் எனக்கு தெரியாம இன்னொரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். அந்த ஆளு இதெல்லாம் வேற பண்றாரா? நான் வேணா உனக்கு. இல்ல வேண்டாம் வேண்டாம், இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நானே சமாளிச்சுக்கிறேன். ஏன்கா, ஏன் நீ என்ன ஒதுக்கி வைக்கிற? நான் இன்னைக்கு இங்க வந்தது உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த பத்தி பேசணும் தான். என்ன விஷயம்? படைய வழி நடத்த நான் புத்தகம் எழுதணும்னு சொன்னார். ஒருவேளை அரசபையில அப்பா எனக்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ என்னவோ. இது நல்ல விஷயமாச்சே. நீதான் அப்படி சொல்றக்கா. என்னக்கா நீ, உனக்கு என்ன பத்தி தெரியும் இல்லையா? எனக்கு இந்த மாதிரி ராஜ பதவிலாம் எதுவும் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெள்ளி, தங்கம், நாணயம், நமக்குன்னு ஒரு எதிர்காலம், இப்படிதான்க்கா நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீ இந்த மாளிகையில சௌகரியமா தான் இருக்க. அதனால உனக்கு நான் தேவைப்படல. இப்போ திடீர்னு எனக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. நான் உன்னை விட்டு கொடுத்துருவேன்னு நீ நினைச்சியா? கடைசி வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்போம். ஆனா அதே நேரத்துல நீ மத்தவங்க மேலே கவனம் செலுத்தணும். அரசபையில பிரச்சனை ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரு தடவை நான் அதுக்குள்ள கால் வச்சுட்டேன்னா என்னால திரும்பி பார்க்க முடியாது. அந்த நிலைமையில என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? அரசவை விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாட்டுக்கு அரசவைங்கிறது ரொம்ப முக்கியம். நீ அரசவையில முக்கியமான இடத்துல இருந்தா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். ஒரு மனுஷன் தனிமையில வாழணும்னு ஆசைப்பட்டாலும் நேரம் வரும்போது மத்த மனுஷங்களோட போராடவும் பழகி இருக்கணும். அதனால செல்ல நட்சத்திரமே, கவலையப்படாத. நீ முன்னேறி போனாலும் சரி, பின்வாங்கினாலும் சரி, நான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன். அக்கா, என்னை பொறுத்தவரை நீ எங்க இருக்கியோ அதுதான் என்னோட வீடு. நான் என்ன செஞ்சாலும் அது உன்னை பாதிக்க கூடாது. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் அவையில போய் காத்திருக்கீங்களா? அவங்க 2 பேரும் பழைய கதை பேசுறாங்க. பரவாயில்ல தாயோ, நீ தினமும் இளவரசி கூட தானே இருக்க. என்கிட்ட உண்மையை சொல்லு. எத்தனை முறை அவங்க கனவு கண்டாங்க? சமீபத்துல நடந்ததை வச்சு பார்த்தா இது 10வது கனவு. அப்ப நீ இன்னும் அதிக அக்கறை எடுத்து பாத்துக்கணும். கனவுல நடக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, அதை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த முறை கனவுல வர்றதுதான் நடக்கும். நான் மட்டும் இல்ல, யார் வந்தாலும் தடுக்க முடியாது. நான் சொல்றது புரியுதுல? அடடே, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை பார்க்க தான் வந்த இளவரசி. நல்ல வேலை வந்தீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நான் ஷூயோவை பார்த்ததுல இருந்து என்னன்னே தெரியல, எனக்கு கனவுகளே வரதில்ல. நீங்க நிஜமாவா சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது தற்செயலானதுதான். இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆசிரியர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. எதுக்கும் அசராதவங்க சில சக்திகளை எதிர்த்து நிக்க முடியும்னு சொல்லுவாரு. பொதுவா எல்லாரும் அவர் 10,000 பேரை கொன்னதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால்தான் இப்படி இருக்குமோ? அது உண்மையான தெரியல. நான் பழங்கால புத்தகங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். ஒருவேளை தளபதி ஷூ உங்க கனவுகளை கட்டுப்படுத்த முடிஞ்சா அது நல்ல விஷயம்தான், சரியா? அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் கவலைப்பட வேண்டாமே, சரிதானே பிரபு? ஆமா, சரி, இப்போ கிளம்பலாமா? பாத்து போங்க. இளவரசி, கவலைப்படாதீங்க. இந்நேரத்துக்கு அந்த பெரியம்மா தூங்கி இருப்பாங்க. அதனால நீங்க கவலைப்படாம நடந்து வாங்க. ராத்திரியில நடக்கிறதுனால சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வரும். அழுத்தும் போச்சு. இங்க எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. என்ன ஆச்சரியம்! இளவரசி ராத்திரி நேரத்துல சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என் வணக்கங்கள். உன் அப்பாவை பார்க்க போனதா கேள்விப்பட்டேன். சரி, என்னாச்சு? அவர் எதுக்கு காரணமே இல்லாம உன்னை திருப்பி அனுப்பிட்டாரு?
நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, பழசெல்லாம் விடுங்க, என்ன மன்னிச்சிருங்க. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? ஷூ மாளிகையே கவனிச்சுக்கிட்டு இருந்தது நான் தான். ஆனா அவன் என்னன்னா ஓ மேல பிரியமா இருக்கான். வீராதி வீரனா சூராதி சூரனா நின்னுக்கிட்டு இருந்தவன் இப்ப உன் காலடியையே சுத்திட்டு வரான். என்னது? மொத்த மாளிகைக்கும் இந்த விஷயம் தெரியும், உனக்கு மட்டும் தெரியாதாக்கும். அவங்க பெற்றோர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனையும் அவன் அண்ணனையும் பார்த்து பார்த்து வளர்த்தவன்னா முதல் முறையா இப்பதான் என் பேச்ச கேட்காம போயிருக்கான். நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன். அடங்காத ஒருத்தனையும் அடக்கி வச்சுட்ட. என்ன மன்னிச்சிருங்க. நான் தான். உனக்கு இங்க என்ன வேலை? தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க. என்ன திடீர்னு கையில கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு? சும்மா தான் நான் இங்க வந்தேன். எதுக்கு அணை போடுறீங்க? சரி, என்ன விஷயம்? உங்க அத்தைக்காக நீங்க எவ்வளவு நேரம் முட்டி போட்டீங்க? இப்ப எதுக்கு கதவை சாத்துறீங்க? நீங்க தெளிவா சொல்லனா எனக்கு தூக்கம் வராது. நான் வேற உங்களுக்கு கடமைப்பட்ட மாதிரியே இருக்கு. நான் எவ்வளவு நேரம் முட்டி போட்டா உனக்கு என்ன வந்தது? அவங்க கோபத்துல உன்னை கஷ்டப்படுத்துவாங்கன்னு நினைச்சேன். ஓஹோ, அவங்க மேல இருக்கிற அக்கறை தானா? எனக்கு ஒன்னும் அவங்களை கோவப்படுத்தணும்னு ஆசை இல்ல. சொல்லிட்டல. சரி, கிளம்பு. முடியாது. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன கொஞ்சம் உள்ள விடுறீங்களா? ஒரே ஒரு ரகசியம் சொல்லணும். இல்ல, வேண்டாம். ரொம்ப நன்றி. என்ன தேடிட்டு இருக்க? இங்க யாருமே இல்லையே. அதுல என்ன அப்படி ஏமாற்ற உனக்கு? ஏமாற்றம் தான். ஆஹா, ஏமாற்றம் இல்ல. நான் தான் அப்பவே சொன்னல, எனக்கு எந்த பெண்ணோடையும் பழக்கம் இல்ல. நான் சின்ன பையனா இருக்கும்போது என் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, ஒரு உண்மையான ஆண்மகன் வீரத்தை விட ஒழுக்கமானவனா இருக்கணும்ன்றது ரொம்பவே அவசியம். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இல்ல, அவ்வளவுதானான்னு கேட்டேன். உங்க சகோதரர் ரொம்ப படிச்ச ஒழுக்கமானவர் போலயே. இப்ப அவர் எங்க இருக்காரு? இறந்துட்டாரு. என்ன? நிஜமாவா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அட, நல்லது செய்யறதுக்காக தான் நீங்க வந்தேன். அதுவும் இல்லாம தப்பான எண்ணத்துல யாரும் உங்ககிட்ட நெருங்கிட கூடாதாதான். பாத்துட்டல, இப்ப இங்க இருந்து போ. அட, என்னங்க நீங்க முதல்ல நடந்த மாதிரி திரும்ப எந்த பொண்ணாலையும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல. அதுவும் இல்லாம நான் கனவுல கூட இந்த மனுஷன் என் கூட இருக்கிற மாதிரி வரமாட்டேங்குதே. என்ன வேவு பாக்குற வேலையை தானே அரசர் உன்கிட்ட கொடுத்திருக்காரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? பரவாயில்ல, சொல்லு. அவர்கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு வந்த? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அது சரி சரி, எங்க அப்பாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு மாசத்துக்குள்ள உங்களை விட்டு பிரியறதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு. அப்ப அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லையா? வேற வேற எதுவுமே இல்ல. நான் சத்தியமா தான் சொல்றேன். நான் வேற எதுவுமே மறைக்கல.
சரி, இது அரச கட்டளை, நான் மீற முடியுமா? இந்த மாசம் நான் உனக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும்? நீங்களே ஒத்துழைப்பு தருவீங்களா? இது நிஜம்தானா? எங்க குடும்பத்தை பத்தி நீ கெட்டது தேடுறதுக்கு பதிலா என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிக்கலாமே. கவலையே வேண்டாம். உங்க குடும்பத்தோட எனக்கு பகை இல்ல. எனக்கு சொந்த எது கடமை எதுன்னு நல்லா தெரியும். எனக்கு உங்க மேல மரியாதை இருக்கு. அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். நல்லது. சரி, இப்ப இங்க இருந்து கிளம்புறியா? துரத்துறதுல இருக்காதீங்க. ஒத்துழைப்பு தரேன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் இந்த ஒரு மாசம் பூரா. நீங்க எப்பவும் என் கூடவே இருக்க அனுமதிக்கணும். எப்பவுமே வா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் சதி திட்டம்லாம் பண்ண மாட்டேன். நான் போய் தூங்க ஏற்பாடு பண்றேன். சூயி, இனிமே உனக்கு கிட்டவே நெருங்க விட மாட்டேன். தளபதி, நீங்க தூங்கிட்டீங்களா? உங்களுக்கு மட்டும் கனவே வர மாட்டேங்குதே, எப்படி? எனக்கு என் கனவு தான் எதிரியே. இவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டாரு? இந்த மனுஷன் பாக்குறதுக்கு சாதாரண ஆளாதான் தெரியறாரு. ஆனா என்னோட கனவை இவரால எப்படி தடுத்து நிறுத்த முடியுது?说什么惹你生气了？哪句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌头头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？却眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲。说说洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，就尾巴。说说洒